செல்வத்தை அள்ளி கொடுக்கிற சிவன் கோயில் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மதுரை சிம்மக்கல்ல இருக்கிற ஆதி சொக்கநாதர் கோவில் பத்தின 10 விஷயங்கள் உங்களுக்காக இதோ. முதலாவது, இங்க இருக்கிற சிவலிங்கத்தை யாரு பூஜை செஞ்சு வழிபட்டு இருக்காங்க தெரியுமா? செல்வத்துக்கே அதிபதியான குபேரனே பூஜை பண்ணியிருக்காரு. எதுக்கு தெரியுமா? அவரோட செல்வம் இன்னும் பெருகணுங்கிறதுக்காக. யோசிச்சு பாருங்க, குபேரனுக்கே காசு வேணும்னா அவர் வர்ற கோயில் இது. ரெண்டாவது, உங்க ஜாதகத்துல புதன் சரியில்லையா, இல்ல புதன் பரிகாரம் பண்ணணுமா, அப்போ இந்த கோவிலுக்கு வாங்க. ஏன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான புதன் கஷேத்திரம். மூணாவதா, இந்த கோயில் வந்த கதை தெரியுமா? ஒரு ராஜா இடைக்காடர்னு ஒரு புலவரை மதிக்காம இருந்துட்டாரு. புலவர் நேரா சிவன் கிட்ட போய் புகார் சொல்லிட்டாரு. உடனே சிவனுக்கு கோபம் வந்து மெயின் கோயில்ல இருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அப்படி சிவனாதியா வந்து தங்குன இடம் தான் இந்த ஆதி சொக்கநாதர் கோயில். ஆதி சொக்கநாதர், பழைய சொக்கநாதர், வடதிருவாளவாயின்னு விதவிதமா சொல்லுவாங்க. ஆறாவது, இங்க வந்து மனசார வேண்டிக்கிட்டா 48 நாள்ல நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. கல்யாணம், குழந்தை, பணக்கஷ்டம்னு எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்வு கிடைக்குமாம். காலையில 6 மணியிலிருந்து 11:30 வரைக்கும், சாயங்காலம் 4:30 நைட் 9 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். தமிழுக்காகவும் தன் பக்தனுக்காகவும் கடவுளே இடம் மாறி வந்த கோயில் இது. இதுவே பெரிய சிறப்பு தானே. ஸோ நெக்ஸ்ட் டைம் மதுரை போனால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கும் சொக்கநாதரோட அருள் நிச்சயம் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு திருத்தலத்தோட வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.